யாழ் மத்திய கல்லூரியின் மைதானம் 118th Battle of the North. எங்களுடைய பாடசாலை கொடிகள் எல்லா இடமும் பறந்து கொண்டிருக்கலாம். Who are the winners? We are the winners. யாழ் மத்திய கல்லூரி போல் பிரகலாதன் அவர்கள் 113 ரன்கள் அடித்து ஒரு புதிய சாதனையை நிலைநாட்டியிருந்தார். தொடர்ச்சியாக ஒரு 5 போட்டிகளை எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரி அணி வென்றிருந்தது. போடா மச்சான் பொல்லு பறக்க இல்லாவிட்டால் பல்லு பறக்க. நாங்கள் வெளியில இருந்து பிரசவ பண்ற மாதிரி தான் இருக்கோம். அவங்கள ஃப்ரீயா விட்டுருவோம். சென்ட் ஜோன்ஸ் படிகள் வந்து நின்று சின்ன கோழிச் படிகளோட கழிச்சு கொண்டிருப்பாங்க. எங்களை தாண்டி கிரிக்கெட் விளையாடுனாக்களுக்கான அந்த உறவு அதிகம். சில வேலை காலேஜ் சென்ற காலேஜ் பாடசாலை கடந்த ஒரு உறவு நிலையை நீங்க சுண்டக்கா பண்டா பண்டக்கா சுண்டா இந்தியன் காசு 5000 இப்போ ஒரண்டிக்கும் கொண்டு போய் இல்லாத கட்டத்தில் ஆள் நிற்கிறார். காரணம் Yeah, we're here in Jaffna today. Is it the 118th Battle of the North? So we watched some of the match in the morning and then came back in the afternoon, enjoyed the atmosphere and had a good time. Same for me. I don't know much about cricket, but the atmosphere is great. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் பின்னணியை பேக்ரவுண்டை பார்க்கும்போதே தெரியும். 118வது வடக்கின் பெரும்போர் தற்பொழுது ஜாஃப்னா சென்ட்ரல் காலேஜுக்கும் ஜாஃப்னா சென்ட் ஜான்ஸ் காலேஜுக்கும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிகவும் விறுவிறுப்பான முறையில் இந்த சமர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மேட்ச் வந்து பிப்ரவரி 27-28 தான் நடக்கிறதா இருந்துச்சு. காலநிலை மாற்றத்தின் காரணமாக இப்போ மார்ச் 6-7 நடக்குது. ரொம்ப விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கு. இந்த சமர் வந்து இந்த போட்டி இன்னும் விறுவிறுப்பாக நடந்துச்சு சொன்னால் இந்த போட்டி 3வது நாளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த 6, 7, 8 வந்து இங்கே இந்த போட்டி தொடரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயாவும் இருக்கும், விறுவிறுப்பாகவும் இருக்கும். நமக்கெல்லாம் வந்து சித்திரை தீபாவளி எப்படி ஒரு பண்டிகை மாதிரி நாங்கள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த மேட்சை வந்து யாழ் மத்திய கல்லூரி மாணவர்களும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி மாணவர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் இருக்க பழைய மாணவர்கள்லாம் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மேட்ச் நடக்கும்போது வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது சுவாரஸ்யமாக இருக்குது. எனக்கே பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னு இப்போ நாங்கள் கேட்டோம்னா இந்த 2 காலேஜுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற பாடசாலைகள் வந்து 2 இருக்குது. அது என்னென்னா யாழ் மத்திய கல்லூரிக்கு வந்து வேம்படி மகளிர் கல்லூரியும் அது மட்டும் இல்லாமல் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கு வந்து சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியும் வந்து சப்போர்ட் பண்ணுற பாடசாலைகளாக நாங்கள் இப்போ முக்கியமான ஒருத்தரோட கதைக்க போகிறோம். ஜாஃப்னா சென்ட்ரல் காலேஜ் பழைய மாணவர் அபிவிருத்தி சங்கத்தின் பொருளாளர் இவர்கிட்ட நாங்கள் விஷயங்கள் கொஞ்சம் கேட்க போகிறோம். ஆனால் உங்களோட பேர் என்ன? கர்ஷன். நான் பழைய மாணவர் சங்கத்தினுடைய பொருளாளர். ஓகேண்ணா. இந்த மேட்ச் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. இதை வடக்கின் பெரும் போர்னு சொல்ல வர்ணிக்கிறாங்க. அந்தளவுக்கு இதில் சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்சை பற்றி ஒரு மத்திய கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவனாக நான் நினைப்பதை தாண்டி இது வந்து ஒரு வடமாகாணத்தினுடைய அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் மாபெரும் போர் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த பிரதேசத்தினுடைய பண்பாடு மட்டுமில்லாமல் எங்களுக்கும் பெரியோவான் கல்லூரிக்கும் இடையிலான ஒரு நட்பு ரீதியான ஒரு பிணைப்பினை இது காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு 100 ஆண்டு கடந்து பயணிக்கிறது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் இது போன கிழமை நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு பெருந்துடுப்பாட்டம். அதை அண்டி பல புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து எல்லோரும் வருகை தந்திருந்தார்கள். ஆனால் சீரற்ற காலநிலை காரணமாக அது இப்பொழுது மாற்றமடைந்து இந்த கிழமை நடைபெறுவதனாலே கொஞ்சம் அவர்கள் இதிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் தெரியும். இந்த மாதத்தை அண்டி இந்த மாதத்தை அண்டி பல வெளிநாட்டு எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த வேளைகளில் எங்களுடைய பழைய மாணவர்கள் இல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வேறு பாடசாலைகளினுடைய பழைய மாணவர்களும் கூட இதுக்காக வருகை தருவார்கள். வெறுமனே இது வந்து மத்திய கல்லூரி மாணவர்களும் பெரியோவான் கல்லூரி மாணவர்களும் கண்டுகளிக்கிற ஒரு போட்டி அல்ல. இது வந்து இந்த பிரதேசத்துக்குரிய சகல பாடசாலைகளும் பெண் பாடசாலைகளுடைய பிள்ளைகள் கூட இங்கே வந்து இதற்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் இருந்தது. அந்தளவு தூரம் இது இந்த பிரதேசத்தினுடைய ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்க வேண்டுமே ஒழிய வெறுமனே எங்களுக்கு பாடசாலைகளுடைய ஒரு நிகழ்வாக இலகுவாக அதை கடந்து சென்று விட முடியாது. இது வந்து காலமாக நின்று நிலைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டினுடைய ஒரு வரவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஓகே அண்ணா, மிகவும் சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி எங்களை சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது நீங்கள் கதைக்கிறத கேட்கும்போது. இப்போவே இந்த மேட்சை பார்க்கும்போது இவ்வளோ ஆசையாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மேட்ச் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருந்திருக்குன்னு தெரியும். அதை கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்ல இயலுமாண்ணா? கண்டிப்பாக இப்பொழுது நடக்கின்ற விறுவிறுப்பு என்பது நான் உண்மையாக ஒரு விறுவிறுப்பாக கருத மாட்டேன். எங்களுடைய காலங்களிலே நடந்த பெருந்துடுப்பாட்டம் என்பது அது ஒரு வேறு லெவல்.
இந்த அரங்கு இந்த மைதானம் நிறைந்து பார்வையாளர்கள் காணப்படுவார்கள். இங்கே இப்படி நேரடி ஒளிபரப்பு போன்ற வசதிகள் அன்றைக்கு கிடையாது, வேறு பொழுதுபோக்குக்கான வசதிகள் கிடையாது. நேரடியாகத்தான் இந்த மச்சை பார்க்க வேண்டிய தேவைகள் அன்றைக்கு இருந்தது. அப்போ இந்த கிரவுண்டை சுற்றி ஈக்கள் மாதிரி மொய்த்து கொண்டிருப்பார்கள். எங்களுடைய பாடசாலை கொடிகள் எல்லா இடமும் பறந்து கொண்டிருக்கும். அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கவலையாகவும், அந்த நேரத்தில் நாங்கள் அந்தளவு தூரம் என்ஜாய் பண்ணியதை நினைத்து மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் 2006ஆம் ஆண்டு இந்த பாடசாலையிலே உயர்தர பிரிவிலே இருந்தவன். ஆனால் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே இதை பாடசாலை காலத்திலே என்ஜாய் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நான் ஒரு சாரணியத்திலே நான் என்னை இணைத்துக் கொண்டபடியினாலே அதற்குரிய கடமைகளுக்காக சைக்கிள் பார்க் அப்படியான விஷயங்கள் இருந்து ஒரு இடையில் ஒவ்வொரு மணித்தியாலங்கள் மட்டும் எங்களுக்கு இந்த கிரவுண்ட் டியூட்டியை தருவார்கள். அப்போ நாங்கள் இந்த கிரவுண்டில் நின்று அந்த மச்சை பார்க்க முடியும் மொழியாக, மற்றபடி இந்த பாடசாலைகளில் வேறு இடங்களில் ஏதாவது டியூட்டி செய்து கொண்டிருப்போம். அதேமாதிரி நான் இந்த என்னுடைய உயர்தரத்திலே நான் இந்த பாடசாலையுடைய மாணவ முதல்வர் சபையிலும் இருந்து ஒரு சிரேஷ்ட மாணவ முதல்வனாகவும் இருந்ததன் காரணமாக அப்பொழுதும் எங்களுடைய கடமைகளிலே தான் நாங்கள் அந்த இடத்திலே கரசனையோடு இருந்தோமே ஒழிய அதை தாண்டி ஒரு சாதாரண மாணவனைப் போல் என்ஜாய் பண்ணுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்னர் அந்த பாடசாலையில் விட்டு வெளிவந்ததன் பின்னர் எங்களுடைய காலங்களிலே சில 2006 உங்களுக்கு தெரியும், அங்காளி 2007ஆம் ஆண்டு அந்த போட்டி நடந்தது. அந்த காலம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் தொடர்ச்சியாக ஒரு 5 போட்டிகளை எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரி அணி வென்றிருந்தது. அதற்கு பின்னர் ஒரு சில வருடங்கள் இந்த போர்க்காலங்கள் என்ற சில குழப்பங்களினாலே பெரிய அளவுக்கு அது சோபையாக நடக்கவில்லை. சோபைகள் அந்த வகையிலே நடைபெற்றது. பின்னர் இப்பொழுது மீண்டும் இது சூடு பிடித்திருக்கிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் எங்களுடைய காலங்களிலே இருந்த போட்டியை போல இந்த மைதானத்துக்குள்ளே இருந்து அதை என்ஜாய் பண்ணுவது என்பது இன்றைக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஓகே அண்ணா, அந்த காலங்களில் நடைபெற்ற போட்டிகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார். இப்போ இருக்கிற காலகட்டத்தை விட ஒப்பிடும்போது அப்போலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொன்னார். சரி அண்ணா, நீங்கள் இப்போ மெச் இப்போ பார்க்க வாரீங்க. நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு இங்கே. அப்படி உங்களோட நெருங்கிய நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்களா? அவங்கள மீட் பண்ணீங்களா அன்றைக்கி மார்னிங், இல்லை என்ன மாதிரி? கண்டிப்பாக இதுதான் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதில் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு பழைய மாணவர் சங்கத்தினுடைய பொருளாளர். எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினாலே நாங்கள் இந்த 16வது வருடமாக இந்த பெருந்துடுப்பாட்டத்தினுடைய 3வது நாள் ஏதாவது ஒரு ஹோட்டலிலே நாங்கள் ஒரு இரவு ஒரு சென்ட்ரல் நைட் ப்ரோக்ராம் ஒன்று செய்வோம். அந்த இடத்திலே சகல பழைய மாணவர்களுடைய ஒரு ஒன்று கூடல் நிகழ்வாகத்தான் அதை செய்வோம். அதற்கு இந்த முறையும் தில்கோ ஹோட்டலிலே நாங்கள் அதற்குரிய ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அங்கே ஒரு 200க்கு மேற்பட்ட பழைய மாணவர்கள் 1-2 அதை என்ஜாய் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கேட்டவுடன் தான் என்னென்றால் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருடங்களுக்கு பின்னர் என்னுடைய பட்சிலே படித்த இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டிக்கு கேப்டனாக இருக்கக்கூடிய நண்பன் மகிபன் அவர்களை ஒரு எதேர்ச்சியாக, அவர் கூட எந்த அறிவித்தலும் செய்யவில்லை, எதேர்ச்சியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதேபோல் எல்லோருமே பாதுகாத்து தந்திருந்தார்கள். நிச்சயமாக எங்கெங்கோ இருந்து வேலை செய்வர்கள் எல்லாம், எங்கெங்கோ இருப்பவர்கள் எல்லாம் இந்த பெருந்துடுப்பாட்டத்துக்காக இங்கே மீண்டும் ஒன்று கூடுகின்ற பொழுது எல்லோரையும் கண்டு மகிழ்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த பெருந்துடுப்பாட்டம் எங்களுக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ உண்மையாகவே நாங்கள் சொல்ல வேண்டும், கடந்து சென்ற நண்பர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு இந்த களம் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றது. அந்த வகையில் அண்ணாவுக்கு நிறைய விடயங்களை எம்மோடு பகிர்ந்திருந்தார். ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்றால், இது என்னுடைய பாடசாலை, என்னுடைய படியல் என்னோட கதைப்பாங்க இல்லை. நீங்கள் இதில் வடிவ அவதானிச்சிங்கன்னா தெரியும். சென்ட் ஜான்ஸ் படியல் நின்று சென்ட் காலேஜ் படியலோட கழிச்சு கொண்டிருப்பாங்க. எங்களை தாண்டி கிரிக்கெட் விளையாடுனாக்களுக்கான அந்த உறவு அதிகம். சில வேளைகளில் எங்களோட ஸ்கூல் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு எங்களோட படியல் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட சென்ட் ஜான்ஸில் இருக்கிற பிளேயர்ஸுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய பிளேயர்ஸ்க்கான பேர் போய் அவங்கள்ட்ட டென்ட்டுக்குள்ள சென்ட் ஜான்ஸ் அந்த டென்ட்டுக்கு இருந்து கழிச்சு கொண்டிருப்பாங்க. இந்த ஒரு பாடசாலை கடந்த ஒரு உறவு நிலையை நீங்கள் இந்த பெருந்துடுப்பாட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அதற்கு கூட அந்த பாடசாலை கடந்த உறவு கூட ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் இது அமைந்திருக்கு. ஒரு சிறந்த உறவு பாலத்தை அமைத்ததாக கூட நாம் கூறலாம். நிறைய சுவாரஸ்யமான விடயங்களை அண்ணா எம்மோடு பகிர்ந்திருந்தார். அவருக்கு மிகுந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி வாய்ப்புக்கு. ஓகே. இந்த பிக் மேட்ச் என்றாலே இவட கோசம், இவட சப்போர்ட் இல்லாமல் இந்த மேட்ச் நடைபெறாதுன்னு சொல்கிற அளவுக்கு இவட பங்களிப்பு ஒவ்வொரு வருஷமும் இங்கே இருக்கிறதா கூறப்படுகின்றது. அந்த வகையில் இவட அனுபவம், கருத்துக்களை கேட்போம். நான் இந்த பாடசாலையில் 86ஆம் ஆண்டு படிப்பதற்காக காலேஜ் எடுத்து வைத்தினான். எனக்கு தெரிந்த வகையில் கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டிலிருந்து இட்டு வரை ஒரு 35 ஆண்டுகளாக இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டியில் எவ்வளவு வேலை பணிகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மைதானத்தில் நிற்பதை நான் வளமையாக கொண்டிருக்கிறேன். எங்களுடைய காலங்களில் நான் நினைக்கிறேன் 92, 3, 4 காலப்பகுதியிலே
குறிப்பிடத்தக்க ஒரு மிகப்பெரிய துடுப்பாட்ட அணியை கொண்ட ஒரு பலமான அணியாக மத்திய கல்லூரி திகழ்ந்தது. இந்த பெருந்துடுப்பாட்ட தொடர்ச்சியாக 6 முறை கிண்ணத்தை தமதாக்கிய அணியாக நாங்கள் வரலாற்றில் சாதனை படைத்திருக்கிறோம். அண்மையில் வருகின்ற போட்டிகள் இப்பொழுது 50 பந்து பரிமாணம் கொண்ட ஒரு நாள் போட்டி இடம்பெறுகின்றது. சென்ற ஆண்டு கூட நாங்கள் இந்த பெருந்துடுப்பாட்டத்திலே தோல்வி தழுவினாலும் அந்த 50 பந்து பரிமாணம் கொண்ட போட்டியிலே வெற்றியை பெற்றிருந்தோம். 2 கல்லூரிகளும் 118 ஆண்டுகளாக இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டியை இங்கே கொண்டு செல்வது எங்களுக்கெல்லாம் ஒரு வியப்புக்கும் ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த 2 கல்லூரிகளும் ஒரு சாதனை மைல்கல் அடைய வேண்டும். தொடர்ச்சியாக இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டி இந்த மண்ணிலே பரியோவான் கல்லூரிக்கும் மத்திய கல்லூரிக்கும் இடம்பெற்று கொண்டிருக்க வேண்டும், காலாகாலமாக தொடர வேண்டும் என்று தான் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மிகச்சிறந்த போட்டிகளையும் மிகச்சிறந்த துடுப்பாட்டு வீரர்களையும் இந்த மைதானத்திலே பல முறை நாங்கள் தரிசித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த முறை கூட இந்த போட்டியிலே வர வேண்டும் என்று எவ்வளவு வேலைப்பழுக்கள் இருந்தால் கூட அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மைதானத்திலே இன்றைக்கு 7 மணிக்கு வருகிறோம் என்றால் ஒரு ஈர்ப்பு சக்தி பாடசாலையை விட்டு விலகி இன்றைக்கு நாங்கள் 20 ஆண்டுகளை கடந்திருந்தால் கூட அந்த ஈர்ப்பு சக்தி எங்களை இழுத்து கொண்டு வந்து இந்த மைதானத்தில் விடுவது ஒரு ஆச்சரியம்தான். சென்றல் என்று சொன்னால் அது துடுப்பாட்டம் என்னால் வடமாகாணத்துக்கு துடுப்பாட்டத்தையும் உதைபந்தாட்டத்தையும் அறிமுகப்படுத்திய கல்லூரி என்கின்ற ஒரு இருமாப்போடு இன்றைக்கும் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி தான் வடமாகாணத்துக்கு இந்த விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தியது. இந்த துடுப்பாட்டத்தில் 2 கல்லூரி அணி வீரர்களும் மிக பலம் வாய்ந்தவர்கள். 2 கல்லூரிகளும் மிக அற்புதமான வீரர்கள் இருக்கின்றார்கள். ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு போட்டியாக இந்த 3 நாள் போட்டி இடம்பெறுகின்றது. அதை காணுவதற்காக இந்த இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் கூட எங்களை கண்டு இந்த பேட்டி எடுத்து நீங்கள் தொலைக்காட்சியில் போடுகின்றீர்கள். உங்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் தான் எங்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த நேர்காணல்களை நீங்கள் தொலைக்காட்சி போடுகின்ற பொழுது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றன. ஏனென்றால் உலகத்தினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த பேட்டிகளின் மூலமாவது மைதானத்தில் இன்றைக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் என்று இந்த வேளையில் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா அண்ணாண்ட ஒரு கோஷம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்கிறாங்க. போன வருஷம் இங்கே பிக் மேட்ச் நடந்திருக்கு. இவட கோஷத்தை சொல்லியே இங்கே இருக்கிற மாணவர்கள் உற்சாகத்தோட கிரவுண்டை சுற்றி ஓடி வந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த குழுவில் இருந்த நிறைய பேர் வந்து இப்போ ஃபாரினில் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கோஷத்தை இங்கேருந்து நாங்கள் வந்து காட்ட போகிறோம். அண்ணா எங்களுக்காக ஒருக்கா அந்த கோஷத்தை. இதிலே எங்களுடைய மூதாதைகள் என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும். பாரம்பரியமாக வருகின்ற சில கோஷங்கள் இந்த மைதானத்தில் ஒலிப்பது வழமை. உங்களுக்காக நான் அதை சொல்லுகிறேன். வழமையாகவே எங்கள் கல்லூரி மத்திய கல்லூரி, எங்கட கல்லூரி மத்திய கல்லூரி, அப்பாண்ட கல்லூரி மத்திய கல்லூரி, அம்மாண்ட கல்லூரி வேம்படி கல்லூரி, போடா மச்சான் பொல்லு பறக்க இல்லாவிட்டால் பல்லு பறக்க, சுள்ளிகள் தெறிக்க தெறிக்க, பல்லுக பறக்க என்று நாங்கள் பந்து வீசுகின்ற பொழுது ஒரு கோஷத்தை போடுவோம். துடுப்படுத்த ஆடுகின்ற பொழுது அடியடா அண்ணா பவுண்டரி சிக்ஸர் என்று சொல்லி ஒரு கோஷத்தை போடுவோம். எங்களுக்கான சில பாடல்களை வைத்திருக்கிறார்கள். சுண்டக்க பண்டா பண்டக்க சுண்டா, சுண்டக்க பண்டா பண்டக்க சுண்டா, சுண்டா பண்டா சுண்டா பண்டா என்று ஒரு கோஷம் வைத்திருக்கிறோம். ஆகவே முனியப்பொலி சம்பந்தமாக ஒரு பாடலை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படி பலவிதமான கோஷங்கள் இந்த மாதிரி கூவாத வின்னர்ஸ், வியாத வின்னர்ஸ், வாட்ஸ்அப் கலர், சொக்கன் புழு, கோலேஜ் சென்ற கோலேஜ் என்று ஒரு கோஷம் வைத்திருக்கிறோம். பரியோவனால் இயலாது, ஜொனியன் சால இயலாது, செஞ்சோன் சால இயலாது, அன்றைக்கும் உங்களுக்கு தோல்வி, இன்றைக்கும் உங்களுக்கு தோல்வி, என்றைக்கும் உங்களுக்கு தோல்வி என்று எதிர்காலத்தை கூட கணிப்பிட்டு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளாக இந்த கோஷம் அமைந்திருப்பது சென்ற குலத்துக்கு மட்டும் ஒரு உரித்தான விடயமாக அது இருப்பதை இந்த இடத்துல நான் தெரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓகே, மிக்க நன்றி அண்ணா. எங்களுக்கு சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. 118வது வடக்கின் பெரும்போர் என வர்ணிக்கப்படுகின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டித் தொடருக்கு வந்திருக்கிறீங்க. இதை பற்றின உங்களோட அனுபவம் என்ன? இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்க்கு வந்திருக்கீங்களா? இதன் அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் 1981ஆம் ஆண்டு இந்த ஸ்கூலில் இணைந்த காலத்திலிருந்து இந்த போட்டியை கண்டுகளித்து கொண்டு வருகிறோம். 81ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை சகல இந்த பெரும் போட்டிகளை கண்டுகளித்த வகையில் இந்த 2 அணிகளும் மிகவும் பலம் வாய்ந்த அணிகள் எப்பொழுதும். எனவே அந்த போட்டிகள் எப்பொழுதும் விறுவிறுப்பாக அமைவது வழக்கம். எனவே இந்த கிரிக்கெட் என்பது வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம். அதில் வந்து அந்த 2 கல்லூரிகளும் இந்த 118வது பெரும்போட்டி என்பது அதில் வெற்றி தோல்விக்கு மேலால் இந்த 118வது பெரும்போட்டியை நடத்துவதுதான் 2 கல்லூரிகளும் பெற்ற வெற்றி, மாபெரும் வெற்றி என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். உண்மையிலேயே அந்த 2 கல்லூரிகளும் இந்த 118 வருடங்களாக இதை தொடர்ச்சியாக நடத்துவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இது 2 கல்லூரிகளும் வெற்றி பெற்ற கல்லூரிகளாகவே காணப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி தோல்விகள் சரிசமமாக மதிக்கப்படலாம், அது வேறு விடயம்.
ஆனால் 118வது இல்லை இது 200வது ஆண்டுகளையும் கடந்து நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போட்டியை கண்டுகளித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளும் இங்கே படிக்கின்றார்கள், அவர்களும் இந்த போட்டியிலே கண்டுகளிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். ஓகே, இந்த மெஷ் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து நடக்குது, 118வது முறை நடந்து கொண்டிருக்கு. இதில் உங்களுக்கு விளையாடின அனுபவம் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? இல்லாட்டி உங்கள் நண்பர்கள் விளையாடினதை பற்றி உங்களோட அனுபவம்? நாங்கள் வந்து கிரிக்கெட் ஸ்கூலில் விளையாட இல்லை, இந்த கிளப்பிலே அப்படியான இடத்துக்குலாம் விளையாடினாங்க. இங்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1981ஆம் ஆண்டு 82ஆம் ஆண்டு நாங்கள் இன்னிங்ஸால் வெல்ல வேண்டிய ஜப்னா சென்டர்குள்ள இன்னிங்ஸால் வெல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்க செஞ்சோன்ஸ் இறுதியாட்ட வீரர்கள் கிட்டத்தட்ட 20 ஓவருக்கு மேலாக நின்று விளையாடி அந்த போட்டியை வெற்றி தோல்வியின்றி சமப்படுத்தியிருந்தார்கள். அது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதேபோல் அந்த வருடம் யாழ் மத்திய கல்லூரி போல் பிரகலாதன் அவர்கள் 113 ரன்கள் அடித்து ஒரு புதிய சாதனையை நிலைநாட்டியிருந்தார். அதையும் இந்த வேளையில் குறிப்பிடணும். அதேபோல் நாங்கள் 309 ரன் அடித்து அதுவும் ஒரு புதிய சாதனையாக யாழ் மத்திய கல்லூரிக்கு இருந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த பெரும்போட்டியில் இப்படியாக 1994ஆம் ஆண்டு 2 நாள் போட்டியை வென்றார்கள். 90ஆம் ஆண்டு செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி 2 நாள் போட்டியை வென்றது. இப்படியாக இது 3 நாள் போட்டியாக மாறிய பின்பாடு இப்படி ஒரு வெற்றி தோல்வி கிடைக்கிற சான்ஸ் கூட இருக்குது. ரோவாக போகிறது மிக மிக குறைவான விஷயமாக தான் இருக்குது. ஓகே, டெஃபினட்டாக நாங்கள் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுவோம். இன்றைய ஃபஸ்ட் டே தான், ஆனால் ஃபஸ்ட் டே வச்சு நாங்கள் எதையுமே திங்க் பண்ண மாட்டோம். கிரிக்கெட் வந்து லாஸ்ட் டைமில் லாஸ்ட் 1 போலில் கூட சேஞ்சஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. எங்களோட கேப்டன் இருக்கார், அவர் ஒரு போஸ்ட் பண்ணிப்பாரு. எங்களோட அவர் கேப்டன் டார்வின் பாருங்கள். அதே மாதிரி ஒரு பிக் மேட்ச்சில் அண்ணா லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் விக்கெட்டில் பவுண்டரி அடித்து வின் பண்ணி தந்தவர் எங்களோட தம்பி ப்ரோ. அதே மாதிரி இவரும் எங்களோட ஸ்கூலில் படிக்கிறார். நாங்கள் என்னென்னா இப்போ என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு நாளோட எல்லாமே மாற போகிறது இல்லை, நிறைய இருக்குது. கிரிக்கெட்டுன்றது வேறு. சிரிப்பு காட்டாங்கக்கா, நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன், சிரிப்பு காட்டிட்டு இருக்கேன். ஒரு நாளில் எதுவுமே மாற போகிறது இல்லை. இன்னும் 2 days இருக்குது. அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் உங்களை லீட் பண்ணல. நாளைக்கு மார்னிங் எப்படியும் நாங்கள் விக்கெட்ஸ் மேக் பண்ணுவோம். அதை விட கப்பு நாங்கள் அடிப்போம் பண்ணோம் கட்டாயம். போன வருஷம் விட்டுட்டோம் கப்பை வண்டியில் ஜாஸ் பண்ணோம். அதே மாதிரி திரேசன் இருக்கார், அவரும் அப்படித்தான். அவரும் ஒரு பிளேயர். எங்களோட அவரோட தம்பி யூகே போயிட்டு அவருக்கு அடுத்த தம்பி இப்போ விளையாடி கொண்டு இருக்கார். அவரும் நல்ல பிளேயர், அவர் தான் கீப்பர். அப்படி எல்லாருமே சுற்றி பார்க்கும்போது எல்லாருமே கிரிக்கெட்டர். ஸோ ஆனால் நாங்கள் கட்டாயம் ஏதாவது உண்டு நாளைக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுவோம். இன்றைக்கு ஒரு நாளோட கிரிக்கெட் மாற போகிற இல்லை. சென்ட் ஜோன்ஸஸும் நல்லா விளையாடுறாங்க. அவங்க 50 அடித்தவன், அவனுக்கு கங்க்ராட்ஸ். என்ன பேர்? அனுஷன் அவன் நல்ல பிளேயர். கிரிக்கெட்டில் ஸ்கூல்ஸ் வேறையாக இருக்கலாம், கிரிக்கெட்டுன்றது ஒன்று தான். யார் நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் மோட்டிவேட்டும் கொடுப்போம், அவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவன் நல்லா ப்ளே பண்ணால் அவனுக்கு கங்க்ராட்ஸ். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். நீங்கள் இது பழைய மாணவனாக இருக்க செய்த சம்பவங்கள், இப்போ செய்த சம்பவங்கள் சொல்லுங்கள் பாப்போம். ஆனால் ஸ்கூல் லெவலில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். ஸ்கூல் லெவல் விட்டுட்டு இப்போயும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். ஸ்கூலில் விளையாடிக்க இப்போ நாங்கள் வெளியிலேருந்து கத்துற மாதிரி எங்களுக்கு முதல் கத்திட்டு இருந்தாங்க. வெளியிலேருந்து தம்பி அதை செய்யன்னு சொன்னாங்க. அதே தான் நாங்களும் இப்போ சொல்கிறோம். சம்டைம்ஸ் அதை சொல்லிவிட்டு நாங்களே டிசைட் பண்ணிட்டு யோசிப்போம், இப்படி தான் எங்களுக்கு நடந்தது. கிரவுண்டுக்குள்ளே இருந்து 11 பேர் விளையாடும்போது வெளியிலேருந்து 1000 பேர் கத்துவாங்க. ஆனால் அவங்களோட 11 பேர்கிட்ட தோட்டான் கிரிக்கெட். ஏன்னா அவங்க 11 பேர் மட்டும்தான் கிரிக்கெட்டர்ஸ். அப்போ கிரவுண்ட் சிச்சுவேஷனில் அவங்களுக்கு நாங்கள் வெளியிலேருந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி தான் இருக்கோம். அவங்கள ஃப்ரீயாக விட்டுருவோம். அவங்க விளையாடுறாங்களோ ஓகே, அதே மாதிரி தான் தோட். அவங்க விளையாடுவாங்க. நாளைக்கும் சேஞ்ச் பண்ணுவோம், நாளைக்கும் சேஞ்ச் பண்ணுவோம், அடிப்போம். வெளியில் இருந்துட்டு கணக்கு எல்லாம் கேட்கலாம், நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கிரிக்கெட் அப்படி இல்லை. கிரிக்கெட் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸே அப்படி தான். வெளியிலேருந்து கணக்கு பேர் எல்லாம் கேச்சிட்டு இருப்பாங்க. என்ன ஸ்டார்டிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 132 கோல் அவுட். இப்போ அவங்க 104க்கு 3 விக்கெட்டியா. ஒரு ஆள் 50+ பண்ணிட்டு நிற்கிறேன், நாட் அவுட். சம்டைம்ஸ் நாளைக்கு எப்படி நாங்கள் ஒரு 5 ஓல் அவுட் ஆக்கிடுவோம். லக் பையண்டா நாங்கள் இதுதான் கிரிக்கெட். சம்டைம்ஸ் அவங்க லீட் பண்ணிட்டும் போகலாம், நல்லா லீட் பண்ணிட்டும் போகலாம். லீட் பண்ணுவாங்க அப்படி ஒரு 30-50 ரன் லீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களே லீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். இதுதான் கிரிக்கெட். கையில் கொண்டு அண்ணனுக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்துட்டு தான் பிக் மேட்சுக்காண்டி சப்பாத்து வேண்டி போட்டு கொண்டு வந்தார். இந்தியன் கேஸ் 5000 இப்போ ஒரண்டிக்கும் கொண்டு போயிடலாத கட்டத்திலே ஆள் நிற்கிறார். காரணம் ஃப்ளைட்டில் போகணும், இல்லை கப்பலில் போகணும். ம்